இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். ஏன் நண்பா இப்படி பேசிட்டா எல்லாம் நீ அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சார் பேசியிருந்தாங்க, முதலமைச்சர் என்ன பற்றி எப்படி பேசினாங்க, இழிவாக பேசியிருந்தாங்க, இழிவு அவமானப்படுத்துகிற மாதிரி, ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு தரைக்குறை தான் எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம தளபதி முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தில் முதலமைச்சர் ஏறி உட்காந்துருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த நாடில் இந்த ஒட்டுமொத்த இந்திய நாடே, இந்த ஒட்டுமொத்த உலகமே வியப்பாக பார்த்துட்டு இருக்கு எப்படி ஒரு முதலமைச்சர் ஆனார் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனசில் இருந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியெல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஒரு புது மாற்றமாக பார்க்குறாங்க. இப்போ நான் இப்போ வந்து ஒரு உறுப்பினராக இருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு இந்த கட்சி ஒரு துண்டு நான் போட்டாவே என்ன ஒரு வியப்பாக பார்க்குறாங்க. ஏன்னா இந்த கட்சி அப்படிங்கிறது மக்களுக்கான கட்சி. சரிங்களா? இது வந்து ஒரு சும்மா ஒரு ரீல்ஸ் போகிறதுக்காகவோ ஸோ அந்த மாதிரி நான் வரல. ஸோ மக்களுக்காக நான் இறங்கி எல்லா விஷயமும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம தோத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இழிவாக பேச தான் செய்வாங்க. பட் அதை வந்து நம்ம இந்த கால் வாங்கிட்டு அந்த கால் விட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றி அது மிக தவறான விஷயம் தான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அது ஒருத்தர் வந்து நம்ம ட்ரிகர் பண்ண மாதிரி ஆயிரும். சரிங்களா? அவங்கள பற்றி இவங்களை வந்து நம்ம புறம் பேசுறது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது இது மக்கள் இது வந்து நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து இது வந்து உண்மையாக இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி இது கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது எல்லாமே ஒரு பொறாமைனாலையும் அது ஏற்றுக்க முடியாத ஒரு பொறாமையின் சூழ்ச்சியால தான் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க தவிர இது வந்து அது அவங்க சிந்திச்சு பார்க்கணும். ஸோ இது நல்லதாக நடந்துட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயமா பாருங்க. ஜாதி கடந்து மதம் கடந்து எல்லா மக்களும் ஒற்றுமையாக இந்த ஆட்சி ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் அவர் முதல்வர் ஆன முடிந்தது. இதுக்கு மேலே ஏன்னா இழிவாக பேசி முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. மறுபடியும் இழிவாக பேசி அடுத்த பிஎம் ஆக்க போகிறாங்க. அவ்வளோதான். இது சிம்பிளான விஷயம் தான். ஸோ அடுத்த பிஎம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பிஎம் ஆகுவார். ஸோ இது மாதிரி இழிவாக பேச எங்களுக்கு இன்னும் மக்களுக்கு வந்து அதிகமாக நல்லது பண்ணிட்டு தான் இருக்க போகிறாரு. ஸோ இது மக்களாக வந்து ஒவ்வொரு விஷயமா கண் கூட பார்த்து தான் இருக்காங்க. ஒரு 20% அவங்க மேலே நம்பிக்கை இருந்தது. இப்போ அந்த 20% இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ 100% அங்கே மக்கள் மனதில் நாங்கள் புகுந்துட்டோம். ஸோ இழிவாக பேச நாங்கள் முன்னேறி போக தான் போகிறோம். ஸோ இதெல்லாம் கண்கூட நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நிரந்தர முதலமைச்சர் வருங்கால பிரதமர் ரெண்டுமே நம்ம தளபதி விஜய் மட்டும்தான். சரிங்களா? அதேமாரி இப்போ நீங்கள் வடக்கில் போய் ஒரு மைக் பிடிச்சி கேட்குறாங்க, இது மாதிரி பிஎம் மோடியா இல்லை விஜய் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போது அங்கே இருக்கிற வடக்கில் அங்கே இருக்கிறவங்களே அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் சார் தான் வந்து அடுத்த பிஎம் வரணும் அப்படிங்கிறது அவங்களே சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்களுக்கான பணிகள் தீவிர பணிகள் நடந்து கொண்டே இருக்குது. ஸோ எங்கள் முதலமைச்சர் வந்து இன்னும் மிம்பலம் நாங்கள் உயர்த்திக்கிட்டே போயிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நிரந்தர முதலமைச்சர் வருங்கால பிரதமர் எப்பயுமே நம்ம சிஎம் விஜய் மட்டும் அவர்கள் மட்டும்தான். சரிங்களா? இதே டைரி எழுதி வச்சுங்க. இதுதான் கண்டிப்பாக நடக்கும். இதான் நடக்கும். அவர் உதயநிதி வந்து இப்போலேருந்து இல்லை அப்போலேருந்தே உதயநிதி வந்து நம்ம முதல்வர் தலைவராக தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்களுடைய அச்சனுக்கு அச்சன் அப்புறம் என் மவன் 3 பேருமே வந்து அந்த திமுக கட்சி அப்படின்றது மக்கள் இழிவுபடுத்துறது, பெண்கள் இழிவுபடுத்துறது அப்படின்னு அதில் வந்து பேர் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம கலைஞர் அவர்களுக்கு வந்து பெண்கள்கிட்ட அதாவது ஜெயலலிதா அம்மா கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்போ அவங்களுடைய நடனம் எனக்கு பிடிக்கும், அவங்களுடைய இடை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் பார்லிமெண்ட்டில் அதாவது சட்டசபையில் வந்து பெண்கள் இழிவுபடுத்த நிறைய விஷயம் பேசுனது அது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் 2026 கேம்பெயினில் வந்து அதே மாதிரி தான் இவர் சொல்லியிருப்பாரு. ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்து மேடையில் பேசுவாங்க, கீழே வந்து எம்பிஸ்லாம் கீழே நின்று கூர்ந்து கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருப்பாரு. அதை தொடர்ந்து எங்கள் பையனை வந்து இந்த மாதிரி த்ரிஷாவையும் அவர் விஜயம் வச்சு பேசியிருப்பாரு. இதே சமயம் நம்ம லாஸ்ட் மந்த் வந்து இன்பநிதி ஒருத்தர் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகி அது இன்டர்வியூவில் கேட்டிருந்தப்போ அவருடைய பர்சனல் அதுக்குள்ள போகக்கூடாது, அவர் மேஜர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அப்படி பேசின வாய் வந்து அப்போ அடுத்தவங்களோட வீட்டு பர்சனல்லையும் நம்ம நலவையக்கூடாது. அடுத்தவங்க இப்போ ஒருத்தர் பர்சனல் பற்றி பேசுறதும் அடுத்தவங்க பெட்ரூம் எட்டி பார்க்குறது ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம ஃபேமிலியில் இருக்க அக்கா தங்கச்சி பற்றி இல்லை நம்மளோட வைஃபை பற்றி அந்த மாதிரி இழிவாக பேசுவோம்னா கிடையாது. இப்போ நம்ம வைஃப் தப்பு பண்ணிட்டாங்கன்னா மேடை பேசி நம்ம பேசுவோமா? பேச மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் நாலேஜ் அப்படின்றதே நம்ம அவங்களுக்கு கிடையாது. இப்போ நம்ம இப்படி பேசினோம்னா நம்ம வந்து டிவி கேக்கு முட்டு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஒரு ஜென்ரல் நம்ம ஒரு டிவி கே கட்சியில் இல்லாமல் நம்ம நார்மலாக ஒரு ஆடியன்ஸாக பார்த்தாலும் எல்லாருக்குமே கோவம் வரும். வந்து கல்யாண மண்டபம் கிடைச்சாலும் அதே மாதிரி தான் பேசுவாங்க, சாவு குத்துலேயும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. ஏதாவது ஒரு நேற்று விவசாயம் அந்த போராட்டத்தில் போய் வந்து திருசாலாம் பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதிக்குதுன்னு தெரில. எனக்கு ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறப்ப நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான். ஏன்னா ரொம்ப நாளாக திட்டிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப ஓவராக போயிட்டாங்க. இப்போ மக்களும் கூட இருக்கிற மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா அதை சொல்லிட்டு வர சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு தண்ணி வந்தால் என்ன வரலன்னா என்ன எங்கே வரணுமோ அங்கே வர்றது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கே கொஞ்சம் கேவலமாக தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஐ மீன் உதயநிதி ஸ்டாலின்லாம் வாயு கண்ட்ரோல் நிறையா பண்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தாத்தா பேசின அளவு கூட அவங்க பையன் பேசலை, பையன் பேசின அளவு கூட உதயநிதி அவர் பேசவே இல்லை. இப்போ இன்பநிதி அடுத்தது வரப்போகிறாருன்னு நினைக்கிறேன். இவரே இவ்வளோ கேவலமாக பேசுகிறார். அதுக்கப்புறமேட்டு எல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக தான் போயிட்டு அரெஸ்ட் பண்ணது வந்து நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் வந்து அந்த அரசியல் மாண்புன்னு ஒன்று இருக்குது. அந்த மாண்பை தாண்டி பேசுகிறப்ப தான் மக்களே வந்து கொந்தளித்து வந்து
இருக்கிற ஓட்டெலாம் பிடிக்கிட்டு போக போகிற டிஎம்கே ஓட்டெலாம் வந்து 75 ஓட்டு வாங்கினாலா அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து குறைஞ்சி சீமான் மாதிரி முட்டையில் நின்னா தான் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க பேசுறதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக பிளான் தான் நமக்குலாம். அவர் வந்து காவேரி பிரச்சனையை பற்றி அந்த அணை கட்டுறதை பற்றி பேச போயிருக்க போராட்டம் பண்ணாங்க விவசாயிகள்லாம் சேர்ந்து. அதில் வந்து தேவையில்லாமல் நம்ம மத்திய அரசு தான் வந்து நம்ம குறை சொல்லலாம். அதில் தேவையில்லாம விஜயை வந்து அவங்க பர்சனலை பற்றி பேசுறது மிக பெரிய தவறு. ஏன்னா அவர் வந்து உதயநிதி சாருக்கு வந்து அப்பிலேருந்தே வந்து நாகரிகமாக பேச தெரியாது. இதுக்கு முன்னாடி எடப்பாடி எவ்வளோ கிண்டல் பண்ணி பேசிக்கிறாரு. ஆனால் எடப்பாடி அந்த அளவுக்கு கைது பண்ணல. ஏன்னா 2 பேர்த்து பக்கமே எடப்பாடி கைது பண்ணியிருந்தா எடப்பாடிக்கு வந்து ஒரு பயம், இவங்க கைது பண்ணால் நம்ம மேலே எதாவது பண்ணுறான்னு. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை. விஜய் வீட்டில் எந்த பயம் இல்லை. நீ தப்பு பண்ணால் கைது பண்ணி தான் தீர்வாங்க. நீ எடப்பாடி மாதிரி அமைதியாக போவான்னு நினச்சிட்டு நீங்கள் என்னன்னாலும் பேசுறாதீங்க. தளபதி இப்போ இருக்கிற போலீஸ் கண்ட்ரோலில் தளபதி இருக்குது. அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். ஒரு வாரம் பிடிச்சி அவங்கள உள்ள வச்சுருவாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்து பேசுங்க. அதை தான் நான் சொல்லுவேன். அவை நாகரிகம், வாய் நாகரிகம் எல்லாமே முக்கியம். நீங்கள் விஜய் சார் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அவர் குடும்பத்தில் இருக்கிறது தப்பு. அப்போ உங்கள் குடும்பத்தில் இழுத்தா வந்து ஊரே நாறிடும். ஆனால் அதெல்லாம் யாரும் பண்ணது இல்லை. உங்கள் அப்பா பற்றி பேசுனதுக்கே அவ்வளோ கோவம் வந்தது. நீங்கள் வந்து பர்சனல் பற்றி பேசலாமோ? அதுவும் உங்கள் அப்பா அரசியல் இருக்கிறதுனால தான் உங்கள் அப்பா பற்றி பேசுகிறாரு. உங்கள் அப்பா அரசியல்னா உங்கள் அப்பா பற்றி நினைக்க கூட மாட்டார் விஜய் சார். ஸோ காவேரி பிரச்சனையை பற்றி பேசுவாங்கன்னா காவேரி பிரச்சனையை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்க, அதுக்கான நீதியை கொண்டு வாங்க. அப்படின்னா கடைசி வரைக்குமே வந்து நம்ம டிவிக்கு அகேன்ஸ்டாக இந்த சீமான் வந்து கேம்பெயின் போட்டப்பவும் அதே தான் பண்ணார். இவங்க கேம்பெயின் பண்ணப்போ அதே தான் சொல்கிறாங்க. அவங்க கட்சி ரீதியாக அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதே அவங்க பேசல. விஜய் 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 எல்லா கட்சியுமே சேர்ந்து அந்த ஒருத்தர் தான் விஜய் அப்படின்ற ஒரு ஆட்டை தான் வந்து எல்லாருமே அகேன்ஸ்ட் ஆகுறாங்க. இப்போ அடுத்து ஒருத்தர் வந்து முளைச்சு வந்துட்டார். அவர் வந்துட்டு அவர் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து சீமான் அந்த இப்போ வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கராமரம் கத்திட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து அவருடைய பேர் செபஸ்டின் சைமான் அப்படின்றது தான் அவருடைய பேர். அவரே வந்து அதை மறைச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மூவிலேருந்தே ஏன் வந்து ஜோசப் விஜய்னு போடல அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து அவர் போடணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஏன்னா ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு பேர் இருக்குது. இப்போ அவர் வந்து அவருடைய பேர் வந்து உண்மையான பேர் தான் போட்டு எல்லா இடத்துலையும் வராரா? அதே போல் சீமான் வந்து அவருடைய உண்மையான பேர் தான் எல்லாத்தையும் போட்டு வந்தாரா? இல்லை. அவர் நம்மளுக்கு பிடிச்ச பேர் இளைய தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டாச்சு. கவர்மெண்ட் வழி நம்ம வந்தோம்னா இப்போ ரேஷன் கார்டில் போய் நம்ம இளைய தளபதி விஜய்னு போட முடியாது. இப்போ ரேஷன் கார்டில் போய் சூப்பர் ஸ்டார் விஜய்னு போட முடியாது, ரஜினிகாந்த்னு போட முடியாது. இப்போ என் பேரை வந்து நிறைய பேர் வெளியில் வேற மாதிரி கூப்பிடுவாங்க. நான் வந்து வெளியில் வேற சீமான் வந்து நான்லாம் அவருக்கெல்லாம் 2-3 தடவை நானே ஓட்டு போட்டிருக்கேன். ஏன்னா அவரோட பேச்சு திறமை வந்து எப்படி இத்தனை வருஷமாக பேசுகிறாரு, இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவர் வந்து நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் 2-3 டைம் ஓட்டு போட்டிருக்கேன். பட் ஆனால் அந்த ஓட்டு போட்டது ஏன்டா அப்படின்னு சொல்லி இவனுக்காக ஓட்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜோசப் விஜய் அப்படின்னு அதை பற்றி பேசுகிறாரு. ஜோசப் விஜய் நம்ம ஆதார் கார்டில் என்ன இருக்குது அதை தானே வந்து அந்த அரசியலில் நிற்கிற மாதிரி நிற்க முடியும். வேறு என்ன நிற்க முடியும்? தளபதி விஜய்னு போயிட்டு நம்ம பேர் மாற்றம் பண்ணி இப்போ பேர் மாற்றம் பண்ணி அவர் ஒன்றும் நிற்கல. அப்போலேருந்து பர்த்லேருந்து ஜோசப் விஜய் தான் அதை தான் போட்டிருக்காரு. அதை தாண்டி வேறு என்ன போட்டிருக்காரு? நீங்கள் என்ன அதை வந்து தப்பாக பேசுறதுக்கு அளவுக்கு அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சீமான் பேச்சு வந்து இப்போலாம் வந்து அந்த BMW கார் வாங்கினது வந்து அவர் ஒரு மாதிரி அந்த திறநிதி தரத்திட்டு பேசுகிறவங்களாம் இப்படி தான் பேசுவாங்க. அது வந்து மக்கள்கிட்டேருந்து காசு வாங்கி நீ மக்களே திட்டுறனா நீ அரசியலுக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறமேட்டு நாட்டை கையில் கொடுங்க அப்படிங்கிறாங்க. நாட்டை கையில் கொடுத்து நீ வந்து என்ன ஒன்றை மாதிரி எல்லாம் ஊர் முழுக்க பேச வைக்கலான்னு நினைக்கிறேன். நீ முட்டை வாங்கினது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போட்டு அது போட்டு தான் ஆகணும். எத்தனை பிறவி போட்டாலும் அந்த உதயநிதி திருந்த மாட்டார். பட் நாளைக்கு சட்டசபையினால தான் நீ கைது பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சட்டசபையில் அவர் உட்காந்தாலும் தளபதி விஜய் எழுந்துச்சி பேசும்போது எழுந்துச்சி ஓடுகள் மாதிரி ஓட தான் போகிறாங்க. அதை எல்லோரும் உட்காந்து மறுபடியும் பார்த்துட்டு வந்து சிஎம் வாயை தொடங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேட்டி கொடுத்துட்ருப்பாரு. ஆனால் உள்ளே உட்காந்து அதை தான் பண்ணிட்டு அதுக்கு நீ ஜெயிலில் உட்காரலாம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே சாப்பாடுலாம் போடுவாங்க, வாங்கி சாப்பிடு. பட் ஆனால் சீமான் வந்து இப்படி பேசுறது வந்து எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கல. ஏன்னா 15 வருஷமாக நீ என்ன பிடுங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறமேட்டு செபாஸ்டின் சைமன் அதான் உன் நேம். நான் அதெல்லாம் வந்து ஊர் மொழி ஏன் அந்த பேரை வச்சுட்டு வந்து நீ அந்த தேர்தலில் நிற்க வேண்டியதானே? அதெல்லாம் நிற்காம ஏன் சீமான் புரட்சி தமிழனா சீமான் அந்த மாதிரி சொல்கிற? நீ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா? ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்காலேருந்தே உன்னை அடித்து துரத்திட்டாங்க அப்படின்னு நீ அந்த ஆமக்கறி இன்னும் அந்த கறி இந்த கறி தென்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த அந்த கதையும் வந்து சட்டசபையில் வந்து ஒருத்தர் வந்து இலங்கையிலேருந்து அந்த எம்எல்ஏ வந்து பேசிக்காருன்னு நினைக்கிறேன். அவர் கிளியும் கிழிச்சிட்டாரு. உனக்கு நீ இவ்வளோ பட்டு நீ தெரிந்தலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதில் வேறு நாட்டை கையில் கொடுத்து இதெல்லாம் வந்து அந்த கடன்லாம் நான்லாம் இருந்தேன்னா மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துருவாங்கிறாரு. நீ உன் மஞ்சள் நோட்டீஸ்லாம் கொடுத்து எப்படா கடன் நடப்ப? இது என்ன பேசுகிறா ஏது பேசுகிறான்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க அம்மா பற்றி நினைச்சாரா இல்லை வீட்டில் பற்றி நினைச்சாரா, ஒய்ஃப் பற்றி நினைச்சாரு? எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே அரசியல் இல்லை. அரசியல் இருக்கிறீங்களே அவங்க அப்பா யார் நினைக்கிறாங்கன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர் அவங்க நினைக்க தான் செய்வாங்க. நீங்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் இங்கே பர்சனல் அட்டாக் பண்ணுறது மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்லுவேன்.
அதுக்கப்புற மாதிரி கைது பண்ணிட்டு போகும்போது இது காமெடியா இருக்காது. கைது பண்ணும்போது காமெடியாக இருக்குதுங்கிறாங்க. ஏன்னா அவங்க ஆளுங்களே ஒருத்தன் சொல்கிறான், எல்லாரும் தான் பேசுகிறாங்க, இவர் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு கைது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாரும் தான் வாய்க்குதுன்னு பேசலாம், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசலாமா? அது நக்கலாக வேறு பேசுறது. நான் காவிரி சொன்னேன் அப்படிங்கிறது. எல்லாரும் கை தட்டினா அவருக்கு இன்னமும் ஆயிடுது உதயநிதி சார். இதுக்கு மேலே பொறுமையாக பேசுறாரு. இதுக்கு மேலே ஏதாவது பேசுனாங்கன்னா பிடிச்சி உள்ள ஒரு மாதம் வந்து உள்ளே வச்சுருவாங்க. என்னன்னா இது மாதிரி பேசுறது வந்து விஜய் இன்னும் ப்ளஸ் தான். ஏன்னா விஜய் சார் வந்து எல்லாம் ஓட்டு போட்டு சிஎம் ஆகிட்டாங்க. அவர் வந்து ஒரு 2 வருஷம் கண்டுக்காம விட்டா கூட மக்கள் ஒருவேளை மனசு மாறி கூட மாறும். மனசு ஒழுங்காக பண்ணலன்னா அப்போ நீங்கள் கரெக்டான ஒரு பாயிண்ட் வச்சு பேசினீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு உங்கள் பக்கம் ஆளுங்களை மாற்றலாம். ஆனால் நீங்கள் இப்படி ஒவ்வொரு டைமும் குத்தி அவர் வந்து ஒழுங்காக ஆட்சி பண்ணலாலுமே இப்போ வந்து அவருக்கு தான் பாசிட்டிவ் பலம் அதிகமாகும். ஏன்னா இவங்க இப்படி பேசுகிறாங்களே, இவங்க ஆட்சியில் தான் என்ன இப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரியும் சீமானை வந்து அப்படி பேசியாவது நம்ம பக்கம் கவனம் திருப்பலான்னு பார்க்குறாரு. அது வந்து நடக்காது. ஏன்னா இப்படி பேசி தான் விஜய் சார் பூஸ்டப் பண்ணாங்க. இப்போ மீண்டும் பேசி என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த குழந்தைங்க ஓட்டு இருக்கிற ஓட்டு எல்லாமே விஜய்க்கு மாறப்போகுது. இதெல்லாம் இவங்க பண்ணுறது எங்களுக்கு தப்புன்னே தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இதெல்லாமே கருமாவாக மாறி விஜய்க்கு வந்து பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. இது தெரியாமே இங்கே வந்து வாய் விட்டு இருக்கிற விஜய் சார் நினைக்காம ஒரு வருஷம் விட்டு பாருங்க, மக்கள் அவங்களே கூட விஜய் சார் வேணாம்னு நினைக்கிற வாய்ப்பு உண்டு. ஆனால் நீங்கள் பேசி விஜய் சாரே விஜய் பேர் மறக்க மாட்டார் பழகுது. விஜய் சார் டெய்லி விஜய் சார் யார் டிஎம்கே, என்டிகே, ஏடிஎம்கே, பிஜேபி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை கரெக்டாக பாயிண்டாக பேசுகிறாரு. ஏன்னா தப்புனா தப்பாக பேசுகிறாரு. அவர் மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தால் பரவாயில்ல. இவங்க வந்து மக்கள் வந்து அவரை நல்லவனா நினைக்கவே கூடாது, விஜய் சார் நல்லவனா நினச்சிடவே கூடாதுங்கிறதுக்காகவே எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தீங்க. ஆச்சு விஜய் சார் கண்ட்ரோலில் போலீஸ் இருக்குது, அதனால் வந்து ஒரு வாரம் வெளியே விடமாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேர் சரவணனா, அது அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அப்போ ஒரு முதலமைச்சர் போஸ்டிங் வரப்போ அவருடைய உண்மையான பேர் தான் போடணும். உண்மையான பேர் போடாமல் தளபதி விஜய்னு போட்டு அவங்க கம்மன் இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்குதோ அதை தான் போடுவாங்க அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் அவர் வந்து மேடை போட்டு பேசிட்டு இருக்காரு. சரி, அவர் சொல்ற மாதிரி தமிழ்நாடு அவர் கொடுத்தா எப்படி சீமான் தமிழ்நாடு கொடுத்தாவா? நானும் விசா போட்டு இங்கேருந்து எங்கேயாவது வேறு ஏதாவது நாட்டுக்கு போயிடுவேன். போய் வடக்கிழக்கு அடி வாங்கி கூட சாவேன். ஆனால் சீமானோட ஆட்சியில் நான் இருக்க மாட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இமேஜினேஷன் கரெக்ட். நம்ம நிறைய விஷயம் இமேஜினேஷன் பண்ணுவோம். ரியலிஸ்டிக். இப்போ நான் இப்போ ஸ்பைடர்மேன் மாதிரி கம்முன்னு நினைப்பேன். கம்முன்னு நினைக்க மட்டும் தான் முடியும். கம்முட முடியுமா என்னால்? அந்த மாதிரி அவர் வந்து சீமான் வந்து ஸ்பைடர்மேன் கம்முன்னு நினைப்பாரு. ஆனால் கம்மு வராது. கையில் கம்மு வராது. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு பொம்மைகளை வச்சு வேணா சொத்து சாமா வச்சு விளாட்லாம். அவருடைய பண்ணுறதெல்லாம் வச்சு நாட்டை ஒரு நாள் கொடுத்தா நான் திருத்தி காட்டிடுவேன். வாய்ப்பே கிடையாது. தவிர்க்க முடியாத தலைவர். பாவம் அவரை என்ன சொல்றது. இருங்க, அந்த இவரு கேப்டன் பையன் அவர் பேசுனது ஓடுடா அப்படின்றாரு. பக்கால எங்க பையன் எங்க அப்பா மாதிரி பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அவருக்கு அது வரல. அது இல்லாம ஈசாலா காவேரி உந்தும் காதோ நம்தும் இது எந்தும் காதோ நம்தும் அப்படின்பாரு. அந்த மீம் ஒன்று பார்த்துருக்கீங்களா? தம்பி பேசி முடிச்சியா? அவங்களுக்கு தெலுங்கு தெரியாது, அவங்க கன்னடா அப்படின்ற மாதிரி தெலுங்குல பேசிவிட்டு இவர் வந்து கராமரான்னு பேசினா இவங்க இங்கேருந்து கத்திக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு தமிழே பேச தெரியாது. இவர் தெலுங்குல பேசியிருந்தா அதுவும் தெரியாது. அப்புறம் எதுக்கு இவர் கேம்பெயின் போட்டு நடத்திக்கிட்டு? இவங்களோட நோக்கம் ஃபுல்லாகவே எல்லா கட்சியோட நோக்கம் ஃபுல்லாகவே என்னன்னா விஜய் 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 விஜய். சீமானுக்கு மட்டும் சி ஜோசப் விஜய். அதுதான் பிரச்சனை. அவ்வளோதான். கேப்டன் சன் வந்து நான் கேப்டன் வந்து ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா அவர் இருந்தப்பையும் மதிச்சிருக்கேன், நான் அதுக்கு முன்னாடியும் மதிச்சிருக்கேன். ஆனால் அவங்க குடும்பம் வந்து நான் மதிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க பையன் படம் நடிச்சும் ஒரு பக்கம் கெட்டு போய் கிடக்குறான், இன்னொருத்தன் வந்து இப்படி பேசியே கெட்டு போய் கிடக்குறான். அதுதான் நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. இப்படிலாம் கேப்டன் பேரை வந்து கெடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பசங்க எல்லாருமே வந்து அவங்க அப்பன் பேரை எப்படி கெடுக்கலாம் தான் எல்லாருமே ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கேப்டன் பேரை வந்து இந்த பசங்களை கெடுத்துட்டு இருக்கிறானுங்க. கலைஞர் பேரை வந்து இந்த 2 பசங்களும் கெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி இதெல்லாம் வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த சாட்டையை இந்த கேப்டன் மகன் இவனுங்கெல்லாம் வந்து தூக்கி போட்டு வேறு வேலையை பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் வந்து சிஎம் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வன்மத்தெல்லாம் பேசக்கூடாது. ஒரு அரசியல் வந்து யார் வேணால் வந்து அரசியலில் நிற்கலாம். அவங்க ஜெயிக்கிறாங்க, மக்கள் தான் நினச்சி ஓட்டு போடுறாங்க. ஒன்றும் அவங்களா குத்தி நேற்று சீமான் பேசுகிறாள் நீயா குத்திக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாள். மக்கள் தான் குத்திருக்காங்க. அது வந்து அந்த 2 இடத்துல வந்து நின்னது வந்து அவராக நிற்கணும்னு நினச்சாரு, அதனால போய் அங்கே நின்னார். அதையும் வந்து அங்கே ஜாதி ஓட்டுனால தான் நீ அங்கே போய் நின்னா, அதனால தான் சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் லாஜிக்கே இல்லை. ஓட்டு போட்டவங்களாம் தற்கொலைங்கிறாங்க. உனக்கு முட்டை ஓட்டுலாம் போட்டாங்களா, அவங்களாம் வந்து தற்கொலையான்னு எனக்கு தெரியல. பட் நீயே ஒரு தற்கொலை மாதிரி தான் பேசிட்டுக்கிற. ஏன்னா உனக்கு காசு கிடைக்குது, வெளிநாட்டிலேருந்தெல்லாம் உனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சுறாங்க. அந்த தைரிய மயிரில் நீ பேசிட்டு இருக்கிற. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நீ அதை தாண்டிலாம் நீ வேறு ஒன்றும் பிடுங்க போகிறதில்ல. நீ உனக்கு நாட்டை கொடுத்தாலும் ஒன்றும் பிடுங்க போகிறதில்ல. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நிறைய பேர் சொல்கிறது வந்து பேசாமல் திமுகவே ஜெயிச்சிருக்கலாம். அதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது ஜெயிச்சிருந்தா கூட வந்து விஜய் பற்றி பேசிட்டு அப்படி போயிட்டே இருந்திருப்பாங்க. பட் ஆனால் இப்போ வந்து விஜய் சிஎம்மாக இருக்கனால அவன் திறக்கிறான், வாயை திறக்கிறான். அந்த இது நம்ம விஜய் பற்றி பேசிட்டா நம்ம பெரிய ஆளாயிருவான், ஏன்னா வந்து மீடியாவில் அட்ராக்ஷன் வந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமு. நீங்கள் கடைசி வரையுமே கதறிட்டே இருக்க வேண்டியதான். நீங்கள்
அவர் மேலே வந்து அலிகேஷன் வைக்க அவர் மேலே தான் ஏறிட்டு போவார். அவர் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் வந்து இப்போ தான் காசு கொடுத்துருப்பாங்க, கிரெடிட் ஆயிருக்கும் பழகுது. எங்கள் குடும்பம் ஒரு மாதமாக தலைமுறையாக வந்தாங்க. இப்போ கிரெடிட் ஆனோன்னா உடனே அம்மா அவனும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் வந்து கேப்டன் சார் சன்னாக இருந்தாலும் இவர் பேசுறது மிகப்பெரிய தவறு. இவங்க வந்து பச்சவந்தி மாதிரிங்க. திடீர்னு விஜய் வந்து அண்ணன் ஏன் கொடுக்க போகிறாத அண்ணனும் பேசுவாங்க, இப்படியும் பேசுவாங்க. அவங்க பேசுறதால நம்ம காலையிலே போட்டுக்க தேவையில்ல. நாளைக்கு சட்டசபை வருது, அதுக்காக தான் கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இப்போ இது சொல்லுவாங்க. டிஎம்கே வேணுமே தான் பயந்துட்டு கைது பண்ணிட்டாங்க. அப்படி இல்லை, நீங்கள் பண்ண தப்பு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். இதுக்கு மேலேயாவது பெண்களை பற்றி தப்பாக பேசாமல் இருங்க, அது உங்களுக்கு நல்லது. விஜய் சாருக்கு இது மாதிரி நீங்கள் தேவையில்லாம பேச விஜய் சாருக்கு தான் ப்ளஸ் ஆகும். அதை கருத்தில் கொண்டு இனிமேல் பேசுங்க. அந்த மீச மாமாவெல்லாம் என்ன பண்ணுறது இல்லை. அவரும் ஒரு பக்கம் வந்து இந்த திரிசா இந்த விஜயை பற்றி இழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம உதயநிதிக்கு வந்து நிவேதா பித்ராஜ் வந்து அங்கேருந்து வந்து ட்விட்டர்லாம் வேறு பண்ணியிருக்காங்க. இப்போ இதையும் அதையும் சேர்த்து வச்சு பேசினா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை தானே, அப்புறம் வந்து சேர்த்து வச்சு பேசுகிற மாதிரி அதே மாதிரி தான் இதுவும். திரிசா விஜய் வந்து ஒரு நல்ல நண்பர்கள், அவ்வளோதான். அதை தாண்டி வந்து நீங்கள் பர்சனல் அட்டாக் பண்ணுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் இல்லை. உங்களால் தான் குடும்பமே அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் பேருக்கு தான். அதுக்கப்புறமேட்டு அவங்க பையன் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அவரோட படத்தோட இதுக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன நெரேட்டிவ் வச்சிங்க, வந்து அப்பா மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறான், இது மாதிரி இருக்கிறான், அது மாதிரி இருக்கலாம்லாம் சொல்லிக்கிறீங்க. பட் ஆனால் எந்த இதுவுமே அந்த இன்டர்வியூவில் தெரியவே இல்லையே. அவங்க அம்மாவை நல்லா தான் பேசுகிறாங்க, இவங்க போய் படம்லாம் போய் பார்த்துட்டு வந்துக்கிறாங்க. அவங்க பையன் வந்து எங்கள் அப்பா தான் எல்லாமே, இன்னும் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் அவன் சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டு அவங்க தங்கச்சி விஜயோட பொண்ணு அவங்களும் வந்து எல்லாருமே நல்லா தான் பேசிக்கிறாங்க. பட் ஆனால் இந்த குடும்பத்தை இழுக்காமல் இவங்களால வாழவே முடியாதுன்னு நினைக்கிறேன். இவங்க குடும்பத்தை பற்றி இழுத்தா வண்டியாக இழுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமு. எல்லோரும் வாயை மூடிட்டு இருந்தாவே அவங்கவுங்க விஜய் வெறுக்கிற அளவுக்கு சில சமயங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் வாயை மூடிட்டு இருந்தால் உங்கள் பக்கம் நிறைய பேர் வருவாங்க. பட் ஆனால் நீங்கள் வாயை மூட மாட்டேங்கிறீங்க, எல்லாமே அந்த பக்கம் போயிடுவாங்க. இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சீமான ஓட்டம் வந்து இப்போ பேசின பேச்சுக்கு வந்து எல்லோரும் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணியிருப்பாங்க. நம்ம இருக்கிறதுலே பெஸ்ட்டு தலைவர்னா நம்ம இப்போ அண்ணாமலை ரொம்ப நல்லா பேசுகிறாரு. எனக்கு அவர் பேசுறது வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்குது. அது ஏன் தெரியல, ஆனால் அவர் வந்து கிளியராக பேசுகிறார். ஒரு பொலிட்டீஷியன்லாம் எப்படி இருக்குன்னா அவர் கிளியராக பேசுகிறாரு. அவர் வந்து பிஜேபி ஆளோ அதெல்லாம் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. பட் ஆனால் இப்போ அவர் வந்து பேசுகிறப்ப விஜய்க்கு வந்து அவர் நல்லது பண்ணாலும் எடுத்து சொல்கிறாரு, கெட்டது பண்ணாலும் இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பேசுறதுக்கு வந்து வேறு யாருக்கும் தகுதி இல்லை. நான் அண்ணாமலை மட்டும்தான் விஜய் பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்குது. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ.